எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க. நன்றி. உங்களை பற்றி அறிவிக்க இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. எப்பா நீங்கள் பேசுங்கப்பா. நீங்கள் தான்ப்பா, கண்டிப்பாக நீங்கள் பேசிடுங்கப்பா. மாம்சமோ சுயமோ அந்தகார சக்திகளோ இருளின் ஆதிக்கமோ சாத்தானுடைய வார்த்தைகளோ வராதபடிக்கு ஆண்டவரே நீங்களே பேச வேண்டும். நன்றி ஒப்பு கொடுக்கிறேன். கேட்கின்ற யாவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்மீட்பர் மச்சம் நில்லும் இரட்சண்ய வீரரே, ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் செய்யுமே. சேனாதிபதி இயேசு மாற்றாரை மேற்கொள்வார், பெண் வெற்றி கிரீடம் சூடி செங்கோலும் ஓச்சுவார். நல்மீட்பர் பட்சம் நில்லும் எக்காலம் ஊதுங்கால், போர்க்கோலத்தோடு சென்று மெய் விசுவாசத்தால் அஞ்சாமல் ஆண்மையோடே போராடி வாருமே. பிசாசின் தீரல் சேனை நீர் வீழ்த்தி வெல்லுமே. ஆமென். நல்மீட்பர் பட்சம் நாம் நிற்க வேண்டும். இயேசு பக்கம் நம்ம நிற்க வேண்டும். போராடி மேற்கொள்ள வேண்டும். உங்களுக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, சாபம் மாற்றப்படுதல். சாபத்திலே அநேகர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு அது தெரியவில்லை. நம்ம தொடர்ந்து சாபம்தான் வந்து கொண்டு இருக்கின்றது என்பதை புரியாது இருக்கிறார்கள். அதனால் ஒரு மிகுந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். மாற்றப்பட வேண்டும். சாபம் மாற்றப்பட முடியும். வேதம் சொல்லுகிறது. உபாகமும் 5வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்போம். உபாகமும், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் சாரிக்கிறவராய் இருக்கிறேன். 10வது வசனம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. தலைமுறை சாபங்கள் மாற்றப்பட முடியும். அது மாற்றப்பட முடியாது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். மாற்றப்பட முடிகிறதுக்கு இயேசுவானவர் வலிமையுள்ளவராக இருக்கின்றார். அருமையானவர்களே, கடந்த நாளிலே ஒரு ஜீவனுள்ள ஒரு சாட்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். டெர்ரி என்பவர், அவர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறார். 5 சகோதரர்கள், அவருக்கு 5 சகோதரர்கள். அவங்க அப்பாவை சேர்த்து 6 பேர் ஆண்கள். அந்த வீட்டில் 6 பேரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா குடிக்கிறவங்க. 5 பிள்ளைகளும் குடிக்கிறாங்க. 6வதாக உடைய தகப்பனாரும் குடிக்கின்றார். 6 பேர் குடியர்களே என்று சொல்லுகின்றார். நாங்கள் குடித்தனமாகவே இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். எங்கள் அப்பா குடித்ததுனால எங்கள் அண்ணன் குடிக்கிறான், அதுக்கப்புறம் என் தம்பி குடிக்கிறான், எனக்கு இன்னொரு மூத்த அண்ணன் குடிக்கிறான். இப்படி நாங்கள் எல்லாரும் குடியினாலே பாதிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்பா வியட்நாமில் நிலக்கரி சுரங்கத்தில் எங்கள் அப்பா வேலை செய்து கொண்டு இருந்தார். வேலை செய்து கொண்டு இருந்தாலும் அவர் என்ன செய்வார் அப்படின்னா, கள்ளச்சாராயம் விற்க ஒரு கடை வைத்து அதையும் அவர் செய்து கொண்டு இருந்தார். அதனால் நாங்கள் அதிகமான ஒரு குடிக்கிறவர்களாக நாங்கள் மாறினோம். எங்களுக்கு ரொம்ப வயதான போது எங்கள் அப்பா கடைசியில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். எந்த மாதிரி சூழ்நிலையில் எங்கள் அப்பா சந்திக்கப்பட்டாங்கன்னு தெரியல. ஆனால் அவர் அந்த வயது ஆகிற போது இயேசுபாவை ஏற்றுக்கொண்டு அவர் மாற்றம் அடைந்தார். எனக்கு மூத்த அண்ணன், அவனுக்கு எனக்கு அப்பொழுது ஒரு 4 அல்லது 5 வயது தான் இருக்கும். அவனும் அப்படியே பயங்கரமான குடிகாரனாக மாறிவிட்டான்.
எங்கள் அண்ணன் வந்து என்னோட 4 வயசு தான் மூத்தவன், 4-5 வயசு மூத்தவன், அவ்வளவு சின்ன பையன். ஆனால் என்ன செய்வான்னா, தெருவில் கத்தி எடுத்து என்ன செய்வான், சத்தியமாக சண்டை செய்வானா. ஊரே கூடுற மாதிரி அங்கே சண்டை நடக்குமா. ஆனால் இப்போது என்னுடைய அண்ணன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனமாற்றம் அடைந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். இன்னொரு அண்ணன், அவனும் எனக்கு மூத்தவனே, அவனும் ஒரு குடிகாரனே. அவன் வந்து அவனுடைய பிஸ்னஸே என்ன அப்படின்னா குடிச்சிக்கிட்டே இருக்கிறதானாமா. இப்போ தொழில் செய்கிறாங்க, அவங்க தொழிலுக்கு போவாங்க, குறிப்பிட்ட நேரம் தொழிலுக்கு போவாங்க, பிறகு வீட்டுக்கு வந்துடுவாங்க. கடை வச்சுருப்பாங்க, கடைக்கு போவாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆசிரியருக்கு போவாங்க, ஸ்கூல் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்துடுவாங்க. என்ன, அவங்கவுங்க அந்தந்த வேலைகள் முடிந்த உடனே தங்கள் இல்லங்களுக்கு வந்து விடுவார்கள். எங்கள் அண்ணனுக்கு வந்து அது ஓய்வே கிடையாது. அவனுடைய இந்த குடிக்கிற ஷாப் அது வந்து இரவும் பகலும் குடித்து கொண்டே இருப்பான். குடிப்பதே அவனுக்கு தொழிலாக இருந்துச்சு. அப்புறம் என்னை விட அவன் மூத்தவன், அவனை பார்த்துருக்கிறேன், நானும் குடித்து கொண்டு இருப்பேன். ஆனால் அவன் அதிலே குடிக்கிறதுல தொழிலாகவே இருந்து விட்டான். அப்போ எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை எங்கள் வீட்டில் இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. 6 பேர் நாங்கள் குடிக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவனை நான் திடீரென்று சந்தித்தேன். அவன் சொன்னான், நான் மனம் திரும்பி விட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் நான் அப்பொழுது குடித்து கொண்டு தான் இருந்தேன். இந்த டெர்ரி என்பவர், நான் பயங்கரமாக குடித்து கொண்டிருந்தேன். அப்படி எப்படி மனமாற்றம் அடைந்தாய் அப்படின்னு கேட்டாராமா. அதுக்கு அவர் சொன்னாரா, நான் வந்து ஒரு பெந்தகோஸ்தேயில் உள்ள ஒரு சபையில் உள்ள ஒரு மகளை நான் திருமணம் செய்தேன். அந்த திருமணம் செய்து அதுக்கு பின்பாக என்னுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றி விட்டார். நான் இப்பொழுது கிறிஸ்துக்குள்ளாக மாற்றப்பட்டு நான் ஒரு ஊழியனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் சொன்னான் அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அடுத்தபடியாக ஒரு அண்ணன், அந்த அண்ணன் குடித்தனமாகவே இருந்தான் அப்படி போடுகிறார். அவன் மனம் மாறவே முடியவில்லை. மனம் மாறக்கூடிய எந்த வாய்ப்பும் இல்லாமல் அவன் எப்பொழுது குடித்து கொண்டு இருப்பான். எங்கள் வீடு குடியினால் நிறைந்ததாகவே காணப்படும். திடீரென்று தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்தார். அவன் எப்படி மாற்றப்பட்டான் என்பது அவனுக்கே தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறார் டெர்ரிங்கிறவர். நீ எப்படி மாறின, நீ எப்படி மாறின, நீ இப்படி குடிப்பதையே உன்னால் எப்படி நிறுத்த முடிஞ்சுது, இந்த மதுபானத்தை, இந்த கள்ள சாராயத்தை நீ எப்படி மாற்றப்பட்ட நீனு அப்படின்னு கேட்டால், எனக்கே தெரியவே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். பார்த்துக்கோங்க, நான் மாறிவிட்டேன். நான் எல்லாரும் என்னிடத்தில் சொல்லுகிறார்கள், உன்னிடத்திலே இயேசுவின் குணங்கள் காணப்படுகின்றன, நீ இயேசுடைய பிள்ளையாக தெரிகிறது, உன்னை பார்த்தாலே இயேசுவின் பிள்ளையாகவே தெரிகிறது என்று அநேகர் என்னிடம் சொல்லுகிறார்கள். எனக்கே தெரியல நான் எப்படி மாறிவிட்டேன் என்று என்னுடைய மூத்த அண்ணன் சொன்னான் என்று அவர் சொல்லுகிறார். சொல்கிறாரு, என் அண்ணன் பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு சொந்தக்காரனாக மாறிவிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அருமையானவர்களே, 6 பேரும் மதுபானத்தினால் குடித்து வெறித்து கொண்டு இருந்த அந்த மக்கள் இன்றைக்கு மாறிவிட்டார்கள். கர்த்தர் அந்த சாபத்தை அவர்கள் குடும்பத்தில் இருந்து எடுத்து விட்டார். எங்கள் வீட்டில் இப்போ 4 பேருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். என்னுடைய சகோதரர் 4 பேருமே ஆண்டவருக்குள்ளே வந்து விட்டார்கள். பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிட்டார்கள். எங்கள் அப்பாவும் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது 6வதாக நான் தான் இருக்கின்றேன். எனக்கு ஒரு கடுமையான வியாதி வந்தது. என்னால் அந்த வியாதியை தாங்க முடியவில்லை. நானும் இரவு பகல் குடிக்கிறவனாக இருந்தேன். இப்படி இருக்கும்போது என்னை ஆஸ்பத்திரியிலே சேர்த்தார்கள். ஆஸ்பத்திரியிலே சேர்த்திருக்கும்போது அங்கே நான் மிகுந்த கஷ்டப்பட்டேன். யாத்திராகமும் அந்த வசனத்தை இப்போ நான் உங்களுக்கு வாசிக்க சொல்கிறேன். யாத்திராகமும் 35வது அதிகாரம் 33வது. அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார்.
அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவாவியினாலே அவனை நிரப்பினார். அருமையானவர்களே, எப்படி மாற்றப்பட்டார் என்பதற்கு இவர் சொல்கிற சாட்சி தான் இந்த வசனம். அவன் எப்படி மாறினான்? 35வது அதிகாரம் 33வது வசனத்தில் இவ்வளவு தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது. அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். அப்போ இந்த காரியத்தை, இந்த குடிவெறியிலிருந்து இவர்கள் எப்படி மாற்றப்பட்டார்கள்? அதுதான் கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார், அறிவை கொடுத்தார். அவன் சகலவித வேலைகளையும் செய்யத்தக்கதான தேவ ஆவியினால் அவனை நிரப்பினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம தேவ ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும் என்பதை நான் இம்பார்ட்டன்ட் மெயினான பாயிண்டாக கொண்டு வருகின்றேன். நம்மளுடைய அந்த தலைமுறை சாபங்கள், தொடர்ந்து ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட்டு, தொடர்ந்து ஒரே வியாதிகள் குடும்பத்தில், தொடர்ந்து ஏதாவது ஒருவர் குடித்தால் அப்படியே எல்லாரும் குடிக்கிறது, இந்த மாதிரி தொடர்ச்சியான வறுமை, ஒருவர் தரித்திரராக இருந்தால், அவங்க பெற்றோர் ஏழைகளாக இருந்தால், பிள்ளைகளும் ஏழைகளாகவே இருந்து கொண்டு இருந்தால் அது ஒரு தலைமுறை சாபமாக கருதப்படுகிறது. அது எப்படியாவது ஒரு சந்ததியில் அது மாற்றப்பட வேண்டும். அதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியினால் மாத்திரமே அவ்வளவு பெரிதான விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இது லேசான ஒரு விடுதலை கிடையாது, பெரிய விடுதலை பரிசுத்த ஆவியினாலே கிடைக்கக்கூடிய ஒரு மகா பெரிய ஒரு விடுதலையை நம்ம இதில் பார்க்கின்றோம். எனக்கு இந்த யாத்திரா 35 அதிகாரம் 33 வசனம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஞானத்தை அருளும் ஒரு ஆவி. பிள்ளைகள் ஞானம் இல்லாமல் இருக்கின்றார்கள். கடந்த நாள் நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு ஏதோ போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஆட்டோவில், ஷேர் ஆட்டோவில் வந்தேன். இறங்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 10 பையன்கள் கும்பலாக நின்று கொண்டிருந்தார்கள். அதிலே ஒருவன் ஏதோ ஒன்றை எடுத்து கையில் அப்படி கசக்கவன் அப்படியே அந்த வாயில் அதை வைத்து ஓடி போய் அந்த கும்பலோடு நின்று கொண்டிருந்தான். அதில் இருக்கின்ற அனைவரும் அப்படி தான் இருக்கின்றார்கள். அனைவரும் குடித்திருக்கிறார்கள், போதை வசத்துக்கு அடிமையிலாக இருக்கிறார்கள். அந்த பையங்களை பார்த்து பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவ்வளோ பேர் இருக்கும்போது ஒருத்தன் கேட்பான், ஒருத்தன் பெயருவான். ஒரு தனிப்பட்ட நபராக பார்த்தால் நம்ம உடனே பேசிடலாம். அப்போ அவனுக்கு என்ன இல்லை அப்படின்னா ஞானம் இல்லை. கொஞ்ச கால வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். சில பேர் பார்த்துருக்கீங்களா, கவலையாகவே தான் இருப்பாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா, கோபமாகவே இருப்பாங்க. சில பேர் எப்படி இருப்பாங்க, எப்பவுமே கண்ணீராகவே இருப்பாங்க. கஷ்டமாக இருக்கும் எனக்கு. எதுக்கு எப்பவும் இப்படி இருக்கணும்? கொஞ்ச காலம் வாழ போகிறோம், அந்த வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ்ந்தா என்ன? யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, யாருக்கு தான் போராட்டம் இல்லை, யாருக்கு தான் கண்ணீர் இல்லை? நமக்கு மட்டும்தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் சொல்லுவாங்கல்ல, படி இல்லாத, வாசற்படி இல்லாத வீடே கிடையாது. ஒரு படி இருந்தால் தான் அது வீடு. படி இல்லைன்னா அது என்னது, சும்மா ஒரு குடோன் மாதிரி தான். படி இருக்கணும், வாசற்படி. அதே போல் தான் ஒவ்வொருக்கும் ஒவ்வொன்று. நம்ம அந்த ஒரு பிரச்சனையே இந்த பபுள்கான் மாதிரி சவைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த பிரச்சனையை நம்ம அசைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. அதை தேவ சமூகத்திலே கொடுத்து அடுத்த லெவலுக்கு நம்ம பெயரணும். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை வாழ்வதற்கு அது பிரசங்கில் சொல்லியிருக்கு, நீ புசித்து குடித்து தலைக்கு எண்ணெய் பூசி உன் வஸ்திரம் எப்பொழுதும் தூய்மையானதாக இருக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நமக்கு என்ன வேணும்? பாவத்தில் இருந்து ஒரு மனிதன் விடுதலை பெறுவதற்கு அவனுக்கு ஞானத்தை அருளும் ஆவி வேண்டும். அந்த பரிசுத்த ஆவி நமக்கு வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில் இந்தமான ஒரு தொடர்ந்து தரித்திரங்கள், பண கஷ்டங்கள், தொடர்ந்து ஒரே வியாதிகள், இல்லை பிள்ளைகள் கீழ்ப்படியாத அடங்காதவர்கள், தெருவிலே சண்டை போடக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் சாபத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை மாற்ற பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும்.
அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் பரிசுத்த ஆவியானவர் அருள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ளே வரும்போது இந்த மாற்றம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை பெற்றே ஆக வேண்டும். வியாதியோடே பழகி கொண்டு இருக்கக்கூடாது, பாவத்தோடே பழகி கொண்டு இருக்கக்கூடாது, தரித்திரத்தோடே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. அதை மாற்றதான் நம்ம உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். 10வது வசனம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். அப்படி என் 3ஆம் 4ஆம் தலைமுறையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்திலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகின்றது. அருமையானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்க வேண்டும், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற இந்த தலைமுறை சாபங்கள் மாற வேண்டும். சில வீட்டில் பாருங்கள், ஒருத்தங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக தொடர்ந்து அந்த ஜெனரேஷனில் அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். போலியோ அட்டாக்கில் பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தங்க இருந்தாங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு போலியோ அட்டாக்கில் பாதிக்கப்பட்டவங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்காங்க. அப்போ அது சாபம் என்று நம்ம பார்க்கின்றோம். அப்போ இந்த சாபம் அதோட ஸ்டாப் ஆகணும். அப்போ யார் இயேசுவின் இடத்துல அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சாபம் நிறுத்தப்படுகின்றது. 1000 தலைமுறை ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவரினால் அந்த ஆவி ஊற்றப்படும் போது அவர்கள் மாற்றம் பெற்று விடுகிறார்கள். இப்போ இந்த டெர்ரின்னு தானே சொன்னார், அவர் வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டது என்பதை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கின்றேன். அவருக்கு ஒரு நாள் வியாதி வந்தது. அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அனுமதிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு ஃபார்ம், அதை ஒரு விண்ணப்ப படிவத்தை அவர் பூர்த்தி செய்ய வேண்டும். அதில் எழுத வேண்டும், தன்னுடைய பெயரை எழுத வேண்டும், அவருடைய வசிக்கும் வீட்டு நம்பரை எழுத வேண்டும், விலாசம் எழுத வேண்டும், அட்ரஸ். அப்படி எழுதும்போது இந்த அதிகமான குடிச்சிருந்ததுனால அவரால் அதை எழுதவே முடியலையாமா. அப்படி அவர் கஷ்டப்பட்டு தள்ளாடி கொண்டு, குடிவெறினால் தள்ளாடி கொண்டு தான் அந்த ஃபார்மை அவர் நிரப்பினார். ஒரு இரவு அவர் சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கின்றார் ஆஸ்பத்திரியில். ஒரு நாள் இரவு ஒரு நர்ஸு என்னிடம் வந்து, இதுதான் உன்னுடைய கடைசி தருணம், கடைசியாக நீ எப்பொழுது ஜெபம் பண்ணினாய் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாமா. அப்போ அவர் சொன்னாராம், இப்படி குடிக்கிறவர் அவர் என்னைக்கு ஜெபம் பண்ணியிருப்பார், நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன என்றேன். சரி, ஏன் இப்போது நீ ஜெபிக்கக்கூடாதா அப்படின்னு அந்த நர்ஸு வந்து கேட்டாங்களாமா. இப்பொழுது நீ ஜெபிக்கக்கூடாதா, இதான் உனக்கு கடைசி தருணம் அப்படின்னு அவருடைய சரீரத்தில் உள்ள ட்ரீட்மெண்ட்டு அவ்வளோதான். அவர் கடைசி கட்டத்துக்கு வந்துட்டார், மரண தருவாயில் இருக்கிறாரு என்பதை அந்த நர்ஸு வந்து அவங்க தெரிஞ்சதுனால, ஏன் நீ இப்பொழுது ஜெபிக்கக்கூடாதா என்றார்கள். அடுத்து 15-20 நிமிடத்தில் நான் எவ்வளவு கெட்டவன், தேவனிடம் ஜெபிக்க தகுதியற்றவன் என்று நான் அவரிடம் கூறினேன். ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவரே நான் ரொம்ப கெட்டவன், என்னால் எப்படி உங்களிடத்தில் ஜெபிக்க முடியும், ஜெபிக்கிறதுக்கு எனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது, தகுதி கிடையாது என்று சொன்னாராம். ஆனால் தேவன் அவரை அப்படியே நம்ம வாசித்த யாத்திராகமம் 35 அதிகாரம் 33வது வசனத்தின்படி அந்த ஆவியை அவனுக்கு அருளினார். அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய அறிவை தேவன் அவனுக்கு அருளினார். உடனே அந்த ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டதுனால அவர் உடனே சொன்னாராம், முழங்கால் படியிட்டு நான் ரொம்ப கெட்டவன், என்னை மன்னியும் என்று மன்னிப்பு கேட்டான். அரைகுறையான பரிசுத்தம் அல்ல அருமையானவர்களை, மன்னியும் உடைய சித்தப்படி செய்யும் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டார். கேட்டு என்னை முழுவதுமாக நான் இயேசுவிடம் என்னை ஒப்பு கொடுத்தேன், நீர் விரும்பும் வண்ணம் நான் செயல்படுவேன் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தேன். பின்பு முழங்காலில் இருந்து எழும்பிய போது இனி நான் குடிப்பதே இல்லை என்று எனக்குள்ளே உணர்ந்தேன். அன்றில் இருந்து ஒரு சொட்டு கூட இதுவரை நான் குடிக்கவே இல்லை. தேவன் என்னை மாற்றியதையும் என் அம்மாவையும் என் அப்பாவையும் என் அண்ணன்மார் ஆக நாங்கள் ஆண்கள் 6 பேரும் இயேசுவால் மாற்றப்பட்டு தேவனுக்காக ஊழியம் செய்கிற
திருச்சபையிலே ஒரு மெம்பராக 20 ஆண்டுகளாக நாங்கள் இருந்து வருகின்றோம். எத்தனையோ ஆண்டுகளாக குடிவெறியினாலே பாதிக்கப்பட்டவர்கள். நான் சிறு வயது முதற்கொண்டு குடிக்கிறவனாக இருந்தேன். ஆனால் தேவன் என்னை மாற்றினார். ஒருவேளை உங்கள் அப்பா குடிக்கிறாங்க, அதனால பிள்ளைகளும் குடிக்கிறவங்களாக இருக்காங்களா? உங்கள் அப்பா குடித்ததுனால நீ குடிக்கிறியா? உங்கள் அப்பா தவறான பழக்கம் உள்ளவங்கிறதுனால நீங்களும் தவறான பழக்கம் உள்ளவர்களாக இருக்கின்றீர்களா? இது உங்களுடைய சாபம். இந்த சாபம் மாற்றப்பட வேண்டும். அதனால் குடிகாரர்களை நீங்கள் மனம் திரும்பி வாருங்கள். விபசாரம் செய்கிறவர்களே, உங்களுடைய தலைமுறை தொடர்ந்து விபசாரத்துக்குள்ளே போய்விடாதபடிக்கு நீங்கள் மனம் திரும்பி ஞானத்தையும் அறிவையும் அருளும் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் பிள்ளைகள், உங்கள் மக்கள், உங்கள் மருமக்கள், உங்கள் பேரன் பேத்தி யாரும் குடியாரனாய் இருக்கக்கூடாது. விபசாரம் வேசித்தனம் என்கிற பாவத்திலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த கடைசியில் அவருடைய கடிதத்தில் எழுதுகிறாரு. நான் மிகுந்த தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன், யாருமே இந்த தலைமுறை சாபத்துக்கு ஆளாகி விடாதீர்கள் என்று. அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனே, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று. ஒருவேளை என்னுடைய குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு சாபத்தில் மாட்டி இருக்கிறதா? அது குடிவெறியினாலேயா? தொடர்ந்து வேசித்தனம் பண்ணுகிற பெற்றோர் இல்லை முற்பிதாக்களினுடைய சந்ததியிலே நான் வந்திருக்கின்றேனா? எங்களை மாற்ற வேண்டும். நீர் எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நீர் எங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்ம ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம் இயேசப்பா. இந்த 3ஆம் 4ஆம் தலைமுறை சாபம் தொடர்ந்து ஏதோ ஒன்று எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் குடும்பத்துக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றதா? சண்டையும் யுத்தமும் குழப்பமும் போராட்டங்களுமாக வீட்டிலே இருக்கின்றதா? இப்பொழுதே நாங்கள் அலர்ட்டாக வேண்டும். ஆண்டவரே, இது சாத்தானுடைய குணங்கள். நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி எங்களுக்கு ஞானத்தை தாரும். இந்த குடும்பத்தில் எப்படி நடக்க வேண்டும் அறிவை தாரும். ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு தாரும். நாங்கள் உம்மிடத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றும் என்று கேட்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் ஒவ்வொருவருக்கு தந்து உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொண்டு 1000 தலைமுறை இரக்கத்தை பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை செய்து வேண்டுமென்று, எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, தீர்க்க ஆயுசை கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.